கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம், கலாத்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். அதன் பிற்பகுதியை தான் நாம் கேட்க போகிறோம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கடைசி லைனை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாமா? நாம் தளர்ந்து போகாதிருந்தால். மறுபடியும் சொல்லுங்க, நாம் தளர்ந்து போகாதிருந்தால். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நம்மை தளர பண்ணுவது சத்துருவின் நோக்கம், நம்மை வளர பண்ணுவது தேவ திட்டம். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தளர்ந்த ஒருவனால ஓட முடியாது, தளர்ந்த ஒருவனால சுதந்திரிக்க முடியாது. எப்படியாவது தளர பண்ணுவதற்காக பிசாசானவன் பயங்கரமா போராடும். ஒரு மனுஷனை தளர பண்ணணும்னா அவன் வாழ்க்கையில எதுல கை வைக்கணும் தெரியுமா? அவன் நம்பிக்கையில, அவன் விசுவாசத்துல கை வைக்கணும். பேதுருவுக்கு வந்த சோதனையிலேயே என்ன சோதனை தெரியுமா? பெரிய சோதனை, விசுவாச சோதனை. ஏசு என்ன சொல்லுவா தெரியுமா? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பிசாசானவன் உன்னை சோதிக்க பெர்மிஷன் கேட்கிறான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. ஆமா, கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த நம்பிக்கை என்கிற காரியம் ஒருவனுக்குள்ளிருந்து எடுபடும் போது அவன் யாரா மாறுகிறான் அப்படி தெரியுமா? தளர்ந்து போகிறவனாய் மாறுகிறான். நம்மை தளராத யாருமே கிடையாது. வேதத்துல யாரை எடுத்து பாருங்க, ஒரு கட்டத்தில் தளர்ந்து இருப்பாங்க. அதனால தளர்ந்து போவது தோல்வி கிடையாது. ஆனால் தளர்ந்த நிலையிலேயே தொடருவது தோல்வியில கொண்டு போய் விடும். எனவேதான் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதமான மழையை தாரார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அடி அடிச்சபடி நிற்கும். நல்ல கவனமா கேளுங்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தோம். எதனால நாம் தளர்ந்து போகிறோம்? இன்னைக்கு அதை தான் கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். என் வாழ்க்கையில ஒருத்தங்க தளர்ந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜெபம் ஓடாது, ஊழியம் ஓடாது. உண்மையிலேயே ஊழியக்காரங்கள்ட்ட கேட்டா தெரியும், சீக்கிரமா தளர்ந்து போறவங்க யாரு தெரியுமா? நாங்களா? ஆமே. சீக்கிரமா தளர்ந்து போறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹல்லேலூயா. அதாவது எங்களை விட்டா நாங்க கர்மேல் உச்சிலையும் நிற்போம், அடுத்த நாளே சூரச்செடிக்கு கீழையும் படுத்திருப்போம். சீக்கிரமா சோர்ந்து போறது, தளர்ந்து போறது. வேதத்துல போதும் ஆண்டவரே எங்களை எடுத்துக்கொள்ளுங்க, நாங்க வாழ்வதை விட சாவதே மேல்னு சொன்ன 3 பேரை பார்க்க முடியும். 3 பேரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஒரு ஆளு மோசே, இன்னொரு ஆளு எலியா, இன்னொரு ஆளு யோனா. இவங்கெல்லாம் யாருன்னா பெரிய ப்ராஃபட்ஸ், ஆண்டவரோடு முகமுகமா பேசுறவங்க. அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது அல்லவா? கர்த்தருக்கென்று நிற்கிறவர்கள், நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள், தேவராஜ்யத்துக்கென்று செயல்படுகிறவர்களை பிசாசானவன் எவ்விதத்திலாகிலும் தளர்ந்து போக பண்ண பார்ப்பான். ஆனால் கர்த்தருடைய ஆவியான நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா, நீ மட்டும் கொஞ்சம் தளராம ஸ்ட்ராங்கா நின்னுட்டேனா ஏற்ற காலம் என்று ஒன்று கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். பக்கத்துல 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, ஏற்ற காலம் வருகிறது, ஏற்ற காலம் வருகிறது, ஏற்ற காலம் வருகிறது. பைபிள்ல இருக்குல்ல, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். மழை பெய்து பார்த்தீங்களா? ஏற்ற காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அப்ப ஒரு வார்த்தை உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் தளரக்கூடாது, நான் தளரக்கூடாது. ஆமென். நாம் தளராது இருக்கும்படி நமக்கு உதவுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஏன் தளர்ந்து போகிறோம்? வேதத்தில் ஒரு சில சம்பவங்களை முன்வைத்து நான் செபிக்கும்படி விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய
5வது வசனம் 6வது வசனத்தை ஆமை வாசிக்க கேட்கலாம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் போதும். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவோடு கூடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இடம் நெருக்கமா இருக்கிறது. உடனே எல்லாரும் சொல்றாங்க, யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவதற்காக எல்லாரும் ஒவ்வொரு மரத்தை வெட்டி இடத்தை உண்டாக்குறதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க. அப்படி பெர்மிஷன் கேட்கும்போது எலிசா சொல்றாரு, போங்கள் அப்படிங்கிறான். உடனே எலிசாவையும் கூப்பிடுறாங்க, நீங்களும் எங்க கூட வாங்க. அப்படி கூப்பிடும்போது நானும் வருகிறேன்னு சொல்லி இவங்க புறப்பட்டு போறாங்க. நல்ல கவனமாக கேளுங்க. புறப்பட்டு போகும்போது எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா மரத்தை வெட்டுறாங்க. ஒருவன் என்ன பண்ணுகிறான், ஒரு கோடாரிய இன்னொருத்தன் கிட்ட இருந்து இரவலாக வாங்குகிறான். ஒரு நல்ல ப்ராஜெக்டுக்காக கால் எடுத்து வைக்கிறாங்க, ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. எதுக்கு அப்படின்னா நெருக்கமாக இருக்கிறது, ஒரு விசாலத்தில் கால் எடுத்து வைக்கிறாங்க. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு நிலையில இருக்கிறோம் தெரியுமா, அதுல இருக்கிறது வரைக்கும் சத்துரு நம்மளை கை வைக்கவே மாட்டான். எப்பொழுது நம்ம அடுத்த நிலையை நோக்கி கால் எடுத்து வைக்க தொடங்குறோமோ அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் கொடி சுவர் மேல் படரும். எப்பொழுது யோசேப்பின் கொடி சுவர் மேல் படருகிறதோ அடுத்த வார்த்தை என்ன இருக்கும் தெரியுமா, வில் வீரர் அவனை மனமடி வாக்குவார்கள். 4 பேர் உங்களை மனமடி வாக்குறாங்கனால புரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களுக்கு முன்னாக இருக்கிற ஒரு தடையை தாண்டி வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆமேன். இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை இங்க சொன்னான்னு தெரியல. ஆமேன். அதாவது அவன் கொடி சுவர் மேல் படரும் அப்படின்னா, ஒரு செடி இருக்குன்னு வைங்களேன், அந்த செடிக்கு முன்னாடி ஒரு 5 அடி செவர் இருக்குன்னு வைங்களேன், அந்த கொடியினுடைய வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் தெரியுமா, 5.1 இருக்கும். 10 அடி செவரா இருக்குன்னா அந்த கொடியினுடைய வளர்ச்சி 10.1 இருக்கும். உங்க முன்னாடி மதில் பெருக 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 உங்களுடைய வளர்ச்சியின் அளவு கூடிக்கொண்டே இருக்கும். ஆமென். இன்னைக்கு ஏன் மனமடி வாக்குறாங்க? ஒண்ணுமே இல்ல அண்ணாள்கிட்ட, அண்ணாளுக்குன்னு எதுவுமே இல்லை, ஆனா அண்ணாளை மனமடி வாக்குறாங்க. அதாவது நம்ம பார்க்கிற பார்வையை விட சத்துருவுக்கு தரிசன பார்வை இருக்கு. ஆமே, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நமக்கு அந்த தரிசன பார்வை இருக்கான்னு தெரியல, ஆனா சத்துருவுக்கு அந்த தரிசன பார்வை இருக்கு. 10 பிள்ளைகளை பார்க்கலும் நீ எனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு எல்கானா சொல்றாரு. அப்படின்னாலே பெனினாளுக்கு 10 பிள்ளைங்க பக்கத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமென். ஆனா பெனினாளுக்கு இந்த அண்ணாளை பார்க்கும்போது தன்னிடத்தில் இருக்கிறது ஒன்றுமில்லாதது போல இருக்கிறது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, நமக்கு தோணும், ஏன்னா என்கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன பெரிய ஜெப வீரன், 5 நிமிஷம் தான் நான் ஜெபம் பண்றேன், அதுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை. இப்படிதான் ஒரு போதகருடைய பையன், அவனுக்கு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டு, ஆமாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ஒரு விஷயம் அவரை சந்திக்க நேரிட்டது. என்போது, என்ன பிரதர் உங்களுக்கு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டேன். அப்போ அவர் சொன்னார், பிரதர் என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு பைக் எடுத்தேன், ஆக்சிடென்ட் ஆகிட்டு, அதனால நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். என்ன பிரதர் தீர்மானம்? இனி நான் ஜெபமே பண்ண மாட்டேன். மற்றவங்கெல்லாம் ஜெபம் பண்ணா பிரச்சனை இல்லை, நம்ம ஜெபம் பண்ணா பிரச்சனை. மற்றவங்கெல்லாம் சொப்பனம் பார்த்தா பிரச்சனை இல்லை, ஆனா நம்ம ஒரு சொப்பனம் பார்த்து சொன்னா பிரச்சனை. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி. ஒரு நல்ல காரியத்துக்காக வித் பெர்மிஷனோட புறப்பட்டு போறாங்க. ஆமே, ஆண்டவருடைய அனுமதியோட தான் சில காரியத்தில் சில ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆமே ஆண்டவர் ஓகே சொல்லிட்டாரு, அப்ப நான் இந்த காரியத்தை செய்யும் போது எல்லாமே எனக்கு அனுகூலமாயிரும், எல்லாமே வாய்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆமே, ராஜா ஓகே சொல்லிட்டாரு. நெகேமியாவுக்கு தெரியல, சன்பலாத்து தொபியெல்லாம் அடுத்து வரப்போறான்னு பல நேரத்தில் நமக்கு தெரியாது பாருங்க. ஆமே, நமக்கு சில காரியங்கள் அறியாததுனால நம்ம எல்லாம் நடந்தது போல ஒரு நம்பிக்கையில புறப்படுவோம். திடீர்னு சன்பலாத்து எழுப்புவோம், திடீர்னு தொபியா எழுப்புவோம், நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம், தளர்ந்து போய்விடுவோம். ஆமே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள்,
சத்துரு உங்களை தளர்த்தணும்னு நினைக்கிறான். சத்துரு என்ன நினைக்கிறானோ அதற்கு அப்படியே மாறான காரியம் தான் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென். மோசே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ஆண்டவர் கொண்டு வர வைப்பார்ல, வைக்கும்போது யாத்திராகமத்தில் இருக்கும் 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள் அப்படின்னு இருக்கும். ஏன் 6 லட்சம் புருஷர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, எண்ணாகமத்தில் கர்த்தர் 20 வயசுக்கு மேல உள்ளவங்க தலையை எண்ண வைப்பார். 20 வயசு மேல உள்ள எல்லா ஆண்களுடைய தலைகளை எண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணாகமத்தில் கர்த்தர் எண்ண வைப்பார். அப்படி எண்ணும் போது 6 லட்சத்தி சம்திங் பீப்புள் வந்து அங்க இருக்கிறாங்க. கேட்கலாம், ஸ்திரீகள்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க, ஆண்டவரே நீங்களும் அந்த பக்கம் தானா? ஆமே. ஏன் ஆண்டவர் இப்படி எண்ண வச்சார் தெரியுமா? இந்த எகிப்துல பார்வோன் ஒரு சட்டம் போட்டான். என்ன சட்டம் போட்டான் அப்படின்னா, ஒரு ஆண் பிள்ளை கூட இந்த எகிப்துல இருக்கக்கூடாது. யாம இஸ்ரவேலருக்கு பிறந்த ஒரு ஆண் பிள்ளை கூட இருக்கக்கூடாது. அப்படியே பிறந்தாலும் அந்த பிள்ளை எங்க தூக்கி போடணும் தெரியுமா? நைல் நதியில தூக்கி போடணும். ஆமா, இந்த காலத்துல தான் ஆண் பிள்ளைகளுக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த காலத்துல பெண் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே ஆண்டவரே கல்யாணமே நடக்கக்கூடாதுன்னு இருப்பாங்க. அப்படியே நடந்தாலும் கன்சீவ் ஆயிடக்கூடாதுன்னு இருப்பாங்க. அப்படியே ஆனாலும் என்ன ஜெபம் இருந்திருக்கும்? ஆண்டவரே ஆண் பிள்ளை மட்டும் வந்துடவே கூடாது. அப்படி இருக்கும்போது ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ எகிப்திலிருந்து வெளியே வரும்போது கர்த்தர் எண்ண வைக்கிறார். நீ எண்ணு மோசே. ஆமென். எண்ணி பார்த்தா 6 லட்சம் பிளஸ் இருக்கிறாங்க. எந்த இடத்துல ஒரு பிள்ளை கூட வாழக்கூடாதுன்னு சொல்லி பார்வோன் சட்டம் போட்டானோ அதே இடத்துல 6 லட்சம் பேரை கர்த்தர் வளர வைக்கிறார். நான் சொல்லுகிற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய். ஆமென். தளர பண்ணுவதற்கு பல காரியங்கள் இருக்கிறது. சத்துருவானும் பல விதங்களில் கையாளுவான். ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தர் வளர பண்ண சித்தம் வைத்திருப்பார் என்றால் ஆமென், இந்த ஓட்டத்தை யாருக்கும் முடக்க முடியாது. உங்க வளர்ச்சியை யாருக்குமே தடுக்க முடியாது. இப்போ இவங்க சொல்றாங்க, எலிசாவை நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்க. இப்போ எலிசா சொல்ற போவோம். ஆமா, நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு, நம்ம ஒரு விசாலமான இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படி சொல்லிட்டு போறாங்க பாருங்க. போகும்போது எல்லாரும் கோடாரி எடுத்து விட்டும்போது ஒருத்தர் மட்டும் ஒரு கோடாரியை இரவல் வாங்குறார். ஆமாம், இரவல் வாங்குறார். அப்போ இரவல் வாங்குறாருனால இவர் கையில என்ன இல்லை? கோடாரி இல்லை. எந்த ஒரு காரியம் நமக்கு பழக்கப்படணும்னா அது நம்ம கையில நமக்கு சொந்தமா இருக்கணும். நிறைய பேர் லைசன்ஸ் வச்சு வண்டி ஓட்ட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கிட்ட என்ன இல்லை? வண்டி இல்லை. அந்த 15 நாள் டிரைவிங் ஸ்கூல் போனதோட சரி. அதுவும் வண்டியை மூவ் பண்ணாலே லைசன்ஸ். அப்படி ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு, ரைட்டு போ உனக்கு லைசன்ஸ். அதுக்கப்புறம் லைசன்ஸ் இருக்கு, ஆனா வண்டி ஓட்டி பழக்கம் இல்லை. ஏன் அப்படின்னா சொந்தமா கையில வண்டி இல்லை. ஆமா, இவனுக்கு ஆசை இருக்கு, ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கு, அடுத்த காரியத்தை செய்யணும்னு ஆசை இருக்கு, ஒரு பெருக்கத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, ஒரு விசாலத்துக்குள்ளே போகணும்னு ஆசை இருக்கு. ஆசை மட்டும் இல்ல, அதை எலிசாவுக்கு முன்பாக சொல்லி எலிசா ஓகேயும் பண்ணி, ஓகே பண்ணது மட்டும் இல்ல, எலிசா பிராமிஸ் பண்ற நானும் வரேன் அப்படிங்கிறார். இதுக்கு மேல ஒருத்தருக்கு என்னங்க வேணும்? தேவனுடைய தரிசனம் இருக்கிறது, தேவ திட்டம் இருக்கிறது, தேவனே கூட வரேங்கிறார். இதுக்கு மேல யோசேப்பு உனக்கு என்ன வேணும்? ஆமென். இப்போ இரவல் வாங்கி என்ன பண்றார் அப்படின்னா வெட்ட ஆரம்பிக்கிறார். முதல் வெட்டு மரத்துல விழுது, 2வது வெட்டு மரத்துல விழுது, 3வது வெட்டு ஓங்கினா கோடாரி கையில இருந்து நழுவி எங்க விழுது அப்படின்னா தண்ணியில விழுது. ஆமென். ஏன் இவன் கையில இருந்து தண்ணியில விழுது? ஏன் இவன் கையிலிருந்து வழுவி தண்ணியில விழுந்துச்சு? கரெக்டா சொன்னீங்க. பழக்கம் இல்லை, பழக்கம் இல்லை. நிறைய காரியம் நமக்கு பழக்கம் இல்ல, பழக்கம் இல்லாத நம்மளை வச்சுதான் நிறைய காரியத்தை கத்த துவங்குகிறான். ஆமென். சவுலுடைய வஸ்திரத்தை தாவீது போட்டு நடந்து பார்க்கிறான். அவனுக்கு என்ன இல்லை தெரியுமா? பழக்கமே இல்லை. பழக்கம் இல்லாத ஒரு காரியத்தை செஞ்சா கோலியாத்து போன்றவர்கள் நகைக்கதான் செய்வார்கள். ஹல்லேலூயா. விழுந்துட்டு சில தீர்மானங்களை எடுப்போம், சில பிரதிஷ்டை எடுப்போம். 21 days ஃபாஸ்டிங் பிரேயர்ல நிறைய தீர்மானங்களை எடுப்போம். இதுக்காக ஜெபம் பண்ணணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். பிரேயர் பண்ணும்போது சில புயல் அடிக்கும், நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. ஏன் ஹேண்டில் பண்ண தெரியல? பழக்கம் இல்லை. இவன் விழுந்ததும் முதல் வார்த்தை என்ன சொல்ல தெரியும்? ஐயோ அப்படிங்கிறான்.
ஒருத்தன் ஐயோன்னு கத்துறானாலே அவன் மனசு என்ன சொல்லுதுன்னா எல்லாமே போச்சு. தெரியாம இந்த திட்டத்துல நான் கால் எடுத்து வச்சுட்டேன், தெரியாம இந்த காரியத்தை நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன், என் கையில இருந்து விழுந்துட்டேன், என் கையில இருந்து விழுந்துட்டேன், கையில இருந்து விழுந்துட்டேன், ஐயோ இது இரவலாக வாங்கப்பட்டது. ஆமென். எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். ஏன் தெரியுமா? அதான் உனக்கு பழக்கம் இல்லைல்ல, நீ எதுக்கு ட்ரை பண்ற? அவங்க பண்ணுவாங்கப்பா, அவங்க அதுல எக்ஸ்பர்ட். அவங்க இப்படி வெட்டினா ஒரு மரங்களும், இப்படி வெட்டினா இன்னொரு மரம். உனக்கு இப்பதான் நீ கையிலே கோடாரிய வாங்குற, உனக்கு பழக்கமே இல்லை. நீ எந்த நம்பிக்கையில போன? எலிசா சொன்னாருங்கிற நம்பிக்கையில தான் போனேன். நீ எந்த நம்பிக்கையில போன? உனக்கு கோடாரியை பிடிச்சு மரத்தை வெட்ட தெரியுமா? அதெல்லாம் வெட்ட தெரியாது. ஆனாலும் எனக்கு ஒரு ஆசை, இந்த நெருக்கம் ஒரு பெருக்கமாய் மாறணும்னு. எனக்கு ஒரு ஆசை, ஒரு விசாலத்தை உண்டாக்கணும்னு. எனக்கு ஒரு ஆசை, இந்த ஊழியம் அடுத்த நிலைக்கு போகணும். எனக்கு ஒரு ஆசை, என் பிள்ளைங்க, என் தலைமுறை அடுத்த நிலை அடையணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மேலானதை நாடுங்கள். ஆமென். முதல் வெட்டு, இரண்டாவது வெட்டு, மூணாவது வெட்டு, கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துட்டு பழக்கம் இல்லை. ஒரு ஸ்டெப் பேதுரு கடல்ல எடுத்து வைக்கிறார், ரெண்டாவது ஸ்டெப் எடுத்து வைக்கிறார், மூணாவது ஸ்டெப் எடுத்து வச்சது எங்க போயிட்டார்? தண்ணிக்குள்ள போயிட்டார். கத்துறாரு, ஆண்டவரே அப்படின்னு கத்துறார். ஏன் தண்ணிக்குள்ள போயிட்டார்னா பழக்கம் இல்லை. நிறைய காரியம் நமக்கு பழக்கம் இல்லை. நம்ம ஒவ்வொரு அந்த காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது அங்க சில தடுமாட்டங்கள் இருக்கும், அங்கு சில இடறுதல்கள் இருக்கும், அங்கே சறுக்கி விழுவது போன்ற சூழ்நிலை இருக்கும். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அங்க இருந்து பெர்மிஷன் கிராண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா விழுந்ததை குறித்து கவலைப்பட தேவையில்லை. இவன் என்ன பண்றான் தெரியுமா? ஐயோ என்று கத்துனாலும் யார்கிட்ட கத்துறான் தெரியுமா? எலிசா கிட்ட கத்துறான். பேதுரு கடல்ல நடக்கும் போது அப்படி உள்ள போனார் பாருங்க. அவர் யார்கிட்ட கத்துனார் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கட்டினார். பின்னாடி அவனுடைய சகோதரன் இருக்கிறான், அந்திரேயா போட்ல தான் இருக்கிறான், நண்பர்கள் இருக்கிறாங்க, யோவான் போட்ல தான் இருக்கிறார், யாக்கோபு போட்ல தான் இருக்கிறார். அவர் இறங்கும் போது, தண்ணியில போகும்போது, அந்திரேயாவே நம்ம ஆண்டவரேன்னு கூப்பிடுற இடத்துல நிறைய பேரை கூப்பிட்டு முடிக்கிறது கடைசியில் ஆண்டவரை வச்சிருப்போம், அதுக்குள்ள நம்ம முங்கி அவுட் ஆயிருவோம். ஆமென். அந்த இடத்துல நான் யாரை கூப்பிடுகிறேன்? எனக்குள்ளே விசுவாசத்தை துவக்கின ஒருவர் உண்டு, ஒரே ஒருவர் தான் உண்டு. ஆமென். கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்தது, ஐயோன்னு கத்துறான். ஐயோ ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டது என்று பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? என்று கூவினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கூவினான். கூவுறது யாரு தெரியுமா? தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன். அப்ப தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் அவன் வாயை திறந்த வாயில என்னதான் வரணும்? விசுவாசிகள் வாயில் என்னதான் வரணும்? ஆனா என்ன கூவிட்டு இருக்கிறோம்? ஆமே. நம்ம வாயில் என்ன வருது? நம்ம வாயில் என்ன வருது? நம்ம எதை கூவிட்டு இருக்கிறோம்? நம்ம விசுவாச அறிக்கையை யாரும் கேட்காம பண்ணுவோம், அவிசுவாச வார்த்தையை எல்லாரும் கேட்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமே. விசுவாச அறிக்கையை யாரும் கேட்காம பண்ணுவோம். ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவிசுவாச வார்த்தையை எல்லாரும் கூவுறோம். அப்படி கூவும் போது எலிசா வராரு பாருங்க, வந்து சொல்றார், தேவனுடைய மனுஷன் கேட்கிறார், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். எங்க? சும்மா கூவிட்டு இருக்காத, விழுந்துட்டு உண்மைதான், விழுந்தது தோல்வி கிடையாது. ஆனா விழுந்த இடத்துல இருந்து நம்ம எடுக்காம இருக்கோம் தெரியுமா? அதுதான் தோல்வி. விழுவது தோல்வி கிடையாது, விழுந்த இடத்துல இருந்து எழும்பாம இருக்கிறோம் தெரியுமா? உன் விசுவாசம் எங்க விழுந்துச்சு? உன் ஜெபம் எங்க விழுந்துச்சு? உன் நம்பிக்கை எங்க விழுந்துச்சு? உன் தைரியம் எங்க விழுந்துச்சு? அவரிடத்துல நீ சொல்லு. அவர் கேட்கிறார், எங்க விழுந்துச்சு? விழுந்துட்டு ஏன் விழுந்துச்சு? உனக்கு பழக்கம் இல்லப்பா. ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்டுறவங்க பார்த்திருக்கீங்களா? ஆமா, நல்ல சைக்கிள் ஓட்டுறவங்க பாருங்க, காலில் ரெண்டு கால்லையும் காயம் இருக்கும், விழுவாங்க. விழுந்த உடனே தகப்பன்மாரெல்லாம் பிள்ளைங்களுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கும் போது பிள்ளை விழும் பாருங்க, விழுந்ததும் தூக்கி விட்டுட்டு என்ன சொல்லுவாங்க? உனக்கு சைக்கிள் ஆகாதுப்பா அப்படியே சொல்லுவாங்க? அப்படி சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் சொன்னேன், சரியான நபரிடத்துல நம்முடைய புலம்பலை வைத்தாலும் ஆமா, அங்கிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எழுப்புவார்.
அவர் கேட்கிற கேள்வி என்ன விழுந்துச்சுன்னு இல்ல, எங்க விழுந்துச்சு. இந்த மாலை வேளையில சில காரியம் கைவிட்டு போயிட்டு, நம்முடைய ஜெபம் விழுந்துட்டு, விசுவாசம் விழுந்துட்டு, நல்ல ஆவிக்குரிய அனுபவம் விழுந்துட்டு 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 விழுந்துட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எங்க விழுந்துச்சு? அவருக்கு அந்த இடத்தை காட்டுங்க. எங்க விழுந்துச்சு? ஆண்டவரே இது ஆழம், ஆண்டவரே ஆழம் ஆண்டவருக்கு விஷயம் அல்ல. ஆழத்திலே கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுகிற தேவன். எங்க விழுந்தது? இன்னைக்கு இந்த நவம்பர் மாதத்துல வந்திருக்கிறோம். 21ஆம் தேதி ஜனவரி ஆரம்பத்திலிருந்து 11 மாதங்கள் வேகமாய் முடிந்து விட்டது. இப்பதான் நியூ இயர் சர்வீஸ், ஹாப்பி நியூ இயர் சொல்லி எல்லாம் முடிச்சு ஓகேயானது மாதிரி இருக்கு. அடுத்த வருஷம் முடிய போகுது. ஆனா நம்ம லைஃப்ல சில காரியங்கள், ஆதியில கொண்டிருந்த பல அனுபவங்கள் எங்கேயோ விழுந்து போச்சு. ஆனா இவன் பண்ற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா? நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுமா? சில காரியம் நம்ம கைவிட்டு போச்சுன்னு வைங்களேன், ஒன்னும் தெரியாதது போல. இந்த சர்ச்சில் எல்லாம் வேலை பண்ணுவாங்க பாருங்க, ஏதாவது ஒண்ணு உடைஞ்சிட்டு அப்படியே கூட்டத்தோட வச்சுட்டு, உங்களை நான் சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். சில பேர் ஏதாவது எங்கேயா ஒர்க் பண்ணுவாங்க, ஏதாவது எடுக்கும்போது மைக்கு ஏதாவது கேபிள் ஏதாவது அத்துட்டு அப்படியே 4 கேபிளோட சேர்த்து வச்சுட்டு ஒன்றும் தெரியாத போல ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் என்னடா கேபிள் லைன்லாம் அத்திருக்கு, யார் எடுத்தா ஒண்ணுமே தெரியாது. ஆனா இவனுடைய ஒரு பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? விழுந்ததும் அவன் ஐயோன்னு கத்துறான். என் லைஃப்ல ஜெபம் விழுந்து போச்சு, நான் கத்துறானா, நான் கூறான், அவன் கூறான். என் லைஃப்ல சில காரியம் எது விழுந்துச்சுன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது. எது விழுந்து போச்சு? எது விழுந்து போச்சு? என்ன பிளஸ் தெரியுமா இவனுக்கு? இவனுக்கு என்ன பிளஸ் தெரியுமா? எலிசா கூட இருக்கிறார். நமக்கு என்ன பிளஸ் தெரியுமா? கர்த்தர் கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என் ஆண்டவருடைய விசேஷம் என்ன தெரியுமா? இருக்கிறதை எடுத்து தருவார், இல்லாததை உருவாக்கி தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் மறைச்சிருக்கலாம், ஏன்னா இவன் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டான். ஷிஃப்ட் ஆகும் போதே ஒருத்தன் இரவல் வாங்கி இருப்பான். இவன் மறைத்திருக்கலாம், இவன் மறைக்கல. விழுந்துச்சு. விழுந்தது அவனால தாங்க முடியல. எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, உனக்கு தான் பழக்கம் இல்லைல்ல. ஆமென். அந்திரேயா, யோவான், யாக்கோபெல்லாம் நினைச்சிருப்பாங்க, உனக்கு இது தேவையா பேதுருவே? நாங்களும் ஒழுங்கா போட்ல தான் இருந்தோம். ஆமென். நீ என்ன நம்பிக்கையில கால் எடுத்து வச்ச பேதுருவே? அவர் வாழ்னாரு, நான் வந்துட்டேன். நீ என்ன நம்பிக்கையில மரம் வெட்ட போகிற? அவர் வெட்டு, நீ போ, நானும் உன் கூட வரேன்னாரு. அந்த நம்பிக்கையில நான் வந்திருக்கிறேன். சில காரியங்கள் நமக்கு கைவிட்டு போய்விட்டது. நம்முடைய சாவுக்கு ஏதுவான நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள். ஆமென். அதாவது சாகர நிலைமையில் இருக்கிற ஆவிக்குரிய காரியங்கள், சாவுக்கு எதுவான அல்ல, சாகர நிலைமையில் இருக்கிற ஜபஜி எல்லாமே எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்து இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கர்த்தர் இடத்துல முறையிட்டோம், அதை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறோம். திரும்ப நீ எதுக்கு வந்த? நீ எதுக்கு வந்த? கோடாரிய தண்ணில போடவா வந்த? இல்ல. நீ எதுக்கு வந்த? மரத்தை வெட்டி கூடாரம் போட வந்த. நீ வந்த நோக்கம் ஒன்று, ஆனா நடக்கிறது வேறொன்று. ஆமென். கர்த்தர் என்ன நோக்கத்துக்காய் நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறணும். அது நிறைவேறலைன்னா அது எந்த இடத்துல விழுந்து போச்சு? நமக்கு பல நோக்கம் இருக்கிறது. ஆவியில ஆரம்பம் பண்ணி இன்னைக்கு மாம்சத்துல முடிக்கிற நிலைமைக்கு காரணம் என்ன தெரியுமா? நோக்கம் மாறிட்டு. சிம்சோனே, உன் நோக்கம் என்ன? உன்னை குறித்த தேவ நோக்கம் என்ன? பெலிஸ்தியனுக்கு நீ கண்ணியா இருக்கணும். ஆனா அது எப்போ மாறினதோ, நீ பெலிஸ்தியன் கண்ணியில மாறிட்ட பாத்தியா? நீ என்ன நோக்கத்துக்கு வந்தப்பா? கோடாரிய தண்ணியில போடவா வந்த? இல்ல இல்ல. வனாந்திரத்துல வழி மாறவா வந்த? இல்ல. எகிப்திலிருந்து புறப்படும் போது நல்ல நோக்கத்தோடு தானே எல்லாரும் புறப்பட்டாங்க. கானானை சுதந்திரிக்க வேண்டும் என்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தை அடைய வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு தானே புறப்பட்டாங்க. நோக்கம் சரியாக தானே இருந்தது. அதுதான் பவுல் சொல்லுகிறார், ஆவியில நல்லா தானப்பா ஓடுனீங்க, நல்லா தானப்பா ஆரம்பம் பண்ணீங்க, என்ன ஆயிட்டு? இவன் அழுறான், என்னால இந்த மரத்தை வெட்ட முடியலையே, என்னால முடியலையே. மற்ற எல்லாரும் அவங்க கோடாரியை வைத்து வெட்டி கொண்டே இருக்கிறார்கள், வெட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எலிசா கேட்கிறாரு, அந்த கோடாரி எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்தான். எந்த இடத்துல என் பிரேயர் லைஃப் போச்சு, எந்த இடத்துல என்னுடைய ஆவிக்குரிய, எந்த இடத்துல என் தரிசன பார்வை போனது,
எந்த இடத்துல நான் மற்றவர்களை போல பார்க்க ஆரம்பித்தேன், எந்த இடத்துல நான் சோர்ந்து போனேன், எந்த இடத்துல நான் தளர்ந்து போறேன், எந்த இடத்துல நான் தொய்ந்து போகிறேன், அந்த இடத்தை நான் ஆண்டவருக்கு காட்டி கொடுக்கணும். ஆண்டவரை இந்த ஒரு காரியம் கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக அவன் காண்பித்த போது எலிசா என்ன பண்றார் தெரியுமா? ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து, அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். இரும்பு தண்ணியில மிதக்குமா? மிதக்காது. இது நம்முடைய அறிவு சொல்லுது. விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா. புரியும்படி சொல்றேன். கண்ணு எடுத்து மண்ணில் போட்டா கண்ணு என்ன ஆகும்? இப்படி மண் எடுத்து கண்ணில் போடுறேன், என்ன பண்ணுவீங்க? ஐயோ கண்ணு தெரியல. இதுதானே அறிவு. ஆனா ஆண்டவர் மண் எடுத்து ஒருத்தன் கண்ணில் போட்டார் பாருங்க, அவனுக்கு கண்ணு தெரிஞ்சிட்டு. ஆமே. அவருடைய செயல் அது முடிகிறது வரைக்கும் பார்க்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? பைத்தியமா தான் இருக்கும். அதனாலதான் தன் எண்ணத்தில் ஞானியா இருக்கிற எவனையுமே கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம்? மதிக்க மாட்டார்னு பைபிள்ல இருக்கு. இங்க பாருங்க, எலிசா ஒரு கம்பத்துக்கு போடுறாரு. அந்த இரும்பு என்ன பண்றாருன்னா, எந்த இடத்துல விழுந்ததோ அதே இடத்துல இருந்து மீண்டும் அதை மேல கொண்டு வருகிறார். மேல கொண்டு வந்ததும் அடுத்த வார்த்தையை வாசிங்கள். அதை எடுத்துக்கொள். யார்கிட்ட சொல்றாரு? யாரு கையில இருந்து விழுந்ததோ அவனையே எடுத்துக்கொள்ள வைக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அந்த இடத்துல நானா இருந்தா என்ன சொல்லிருப்பேன் தெரியுமா? டேய், உனக்கு தான் பழக்கம் இல்ல, என்ன நடத்த போற? ஜெபம் நடத்த போறியா? மைக்குதா, கிளம்பு. உனக்கு தான் பழக்கம் இல்ல. உன்னை தேசத்துக்காக ஜெபம் பண்ண போனா சொன்னா நீ எதுக்கோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற. உனக்கு தான் பழக்கம் இல்ல, மைக்க வாங்கு, இன்னொரு ஆள்கிட்ட கொடு. ஆமென். இவனுக்கு பழக்கம் இல்லை, உண்மைதான். விழுந்துட்டு உண்மைதான். என்ன பண்ணிருக்கணும்? தீர்க்கதரிசிகள் புத்தகம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க பாருப்பா, நீ ஒதுங்கு, உனக்கு தேவை, நான் இன்னொரு ஆளை வச்சு வெட்டிக்கிறேன். ஆளை மாத்தி இருக்கலாம்ல, ஒரு செகண்ட் தானே ஆகும். பேதுரு நடந்து உள்ள மூழ்கினால 11 பேர் போட்ல ரெடியா இருக்கிறாங்க. ஆண்டவர் நினைச்ச ஆளை மாத்தி இருக்கலாமா? மாத்தி இருக்க கூடாதா? மாத்தல. என்ன அது அர்த்தம்? என்னை கொண்டு செய்யணும்னு நினைச்சத கர்த்தர் என்னை கொண்டு தான் செய்வார். உங்களை கொண்டு செய்யணும்னு நினைச்சத, உங்களுக்கு அதுல பழக்கம் இல்லாம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு தான். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சில காரியத்தை அப்படிதான் நம்ம தொடங்கிட்டோம், கர்த்தரை நம்பி தொடங்கிட்டோம், ஆனா கைவிட்டு போனது போல இருக்கிறது. சிலது கையை விட்டு விழுந்துட்டுனதும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். வேண்டாம், ரிஸ்க் எடுக்க கூடாது. ஏன் தளர்ந்து இருக்கிறீங்க? கைவிட்டு போயிட்டு தளராதே, பதறாதே. விசுவாசிக்கிறவன் பதறான். சில காரியம் கைவிட்டு போனது உண்மைதான். சவுலுடைய பட்டயத்தை தாவீது போட்டு பார்த்தான், அவனால யூஸ் பண்ண முடியல. அதே தாவீதை வைத்து அதே நாளில் கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தின் தலையை கர்த்தர் வெட்ட வைத்தார். என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்குவிக்கிற நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென், ஆமென். இந்த கூடாரம் போடுவதற்கு எத்தனை முறை அவன் கையிலிருந்து தவறி விழுந்தது. அதை மிதக்க பண்ணுகிறார். இதுல கூட ரொம்ப ஆச்சரியமான ஒரு சத்தியத்தை நான் சொல்லும்படி விரும்புறேன். எலிசா கேட்கிறாரு, அது எங்க விழுந்துச்சு அப்படின்னு. பிரவாகித்து ஓடுகிற யோர்தான்ல எங்கேயாவது காட்ட முடியுமா? இங்கதான் விழுந்துச்சு. ஒரு சாங் ஷூட்டுக்காக பீச் ஓரத்தில் ஒரு சாங் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். எழுந்தருளும்னு ஒரு பாட்டு ஆண்டவர் கொடுத்தாங்க, அது ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ட்ரோன் கேமரா வச்சு அழகா எடுத்துட்டே இருக்கிறான். அப்படி எடுத்துட்டே பீச்சுக்குள்ள அந்த கேமரா அப்படி போயிட்டே இருக்கு, பறந்துட்டே இருக்கு. அது எங்களை பார்த்து சிரிச்சுட்டே உள்ள போயிட்டு அது அப்படி பார்த்துட்டே இருந்து, அழகா இருக்கு பாட்டு, சூப்பரா இருக்குன்னு அப்படி எங்களை பார்த்துட்டே இருந்து கொஞ்ச நேரம். இப்போ போயிட்டு வருகிறேன், அப்படியே உள்ள போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கதான் விழுந்துன்னு எங்க விழுந்துன்னு தெரியாது. அந்த கேமரா போச்சு அதோட. அவன் இந்த பிரவாகித்து ஓடுகிற இடத்துல ஒண்ணு விழுந்துட்டா திரும்ப கிடைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஆனா எலிசா கேட்கிறாரு, எங்க விழுந்து சொல்லு. எலிசா, உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா?
எலிசாவால மட்டும்தான் இது கேட்க முடியும். ஏன் தெரியுமா? எலிசா தான் இந்த யோர்தானின் ஆழத்தை கண்டவன். ஹல்லேலூயா. எல்லா தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் தூரத்தில் நிற்கும் போது எலியாவோடு கூட இந்த யோர்தானை பிளந்து அதிலே கர்த்தர் நடத்தி கொண்டு போனார். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? சில பாதையில நடக்க எல்லாரும் தயங்கும் போது கர்த்தர் உங்களை நடத்துறாருன்னா நாளைக்கு தொலைந்திருக்கிற அநேகருக்கு கர்த்தர் உங்களை சொல்யூஷனா வைக்க போகிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.